அரசாங்கத்தை ரன் பண்ணுறது, அதில் இருக்கிற அதிகாரிகளோட இன்வால்மெண்ட் எவ்வளோ. ஏன்னா ஊழல் இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி மட்டுமே ஒரு நாளைக்கு குறைந்தது 100 வழக்குகள் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லேருந்து வந்திருக்கும். மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து மினிமம் ஒரு 100 ஊழல் வழக்கு வந்திருக்கும். அப்படி எதுவுமே நடக்கலை. தற்போது உதயநிதி அவர்களுடைய கைதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக செஞ்சது. எதிர்க்கட்சியாக ஒரு கேள்விக்கு அவங்க கேள்வி கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயத்தில் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ்டாக செஞ்சுருக்காங்க. ஏன் இப்போ ஒரு இவ்வளோ தூரம் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு கைது எதிர்க்கட்சி தலைவரை பண்ணுறதுக்கு, அதுவும் அந்த வேர்டு என்ன சொல்லலாம், மீனிங்லெஸ் வேர்டு. அவர் காவேரி நீரை குறிப்பிட்டு சொன்ன வேர்டை நீங்கள் தப்பாக இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பயங்கர ஸ்பீடாக எஃபர்ட்டாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஏன் பல்வேறு பாலியல் வழக்குகள் வந்திருக்கு, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே ஏன் உடனுக்குடனே தீர்ப்பு கொடுத்து, அதுன்னு சொல்லுவாங்க 3 months ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டும் கூட இருக்குது இதை விசாரிக்கிறதுக்கு. அந்த விசாரணை முடித்து அவங்களுக்கு ஒரு தண்டனை அறிவிப்பு, இல்லை அவங்கள ஒரு என்கவுண்டர், அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. எப்பவும் போல் எந்த ஒரு குற்றவாளி மாட்டினாலும் ஒரு மாவு கட்டு போட்டுட்ருவாங்க. அதே சேம் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாமே ஒரு கண்துடைப்பாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் மேலே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஒரு டைவெர்ட் பண்ணணும். அதற்காக இப்போ தற்போது திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை கைது பண்ணியாச்சு. பட்ஜெட்டை பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு தெரியக்கூடாது. என்ன நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது சுத்தமாக யாருக்கும் தெரியக்கூடாது. சூப்பர் பிளான். அவருடைய ஸ்பீச் 20 நிமிஷத்துக்கு மேலே அதில் தெளிவாக அதுன்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லே காவேரி சம்மந்தமாக தான் பேசியிருக்காரு. இது நேரடியாக சொல்ல முடியும். அதோட வீடியோ லிங்க்கும் கூட கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. கூட்டத்தில் 1000 பேர் கத்துறான். அதுக்கெல்லாம் வழக்கு போடணுன்னு முடிவு பண்ணால் ஜெயிலே பத்தாது. அந்த மாதிரி தான். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படியே மக்கள் எல்லாரும் நல்ல தமிழில் பேசக்கூடிய, நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய நல்ல உள்ளங்கள். டெய்லியும் கெட்ட வார்த்தை பேசாத ஒரு என்ன சொல்லுவாங்க, தமிழர்கள் ரொம்ப மோசமாக மாறிட்டு வந்துட்டுருக்கோம். நேரடியாக லைவில் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. சமூகம் எங்கே போயிட்டுருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இளைஞர்கள்லேருந்து பெரியவங்ககிட்ட எப்படி பழகிறாங்க, மரியாதை எப்படி கொடுக்குறாங்க, எல்லாமே அந்த ஒரு ஜெனரேஷனை டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. முதல் மக்கள் அதுன்னு சொல்லுவாங்க மக்களாகவே இல்லை. எல்லாம் ஒரு சைக்கோ மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியே பார்க்கும்போது. ஒரு உதாரணம், ஸ்பைடர்மேன் படத்துக்கு போனோம். அங்கே ஒருத்தன் டிவிக்கேன்னு கத்துறான்னா என்ன சொல்கிறது, ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. ஏன்னா